நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல உங்கள் எல்லார்கிட்டேயும் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டி அவர்களுக்கு நேற்று பெயில் கிடைக்கல. அதை கண்டிப்பாக உங்கள்கிட்ட நேற்றே சொல்லியிருக்கணும். நேற்று லைவ் நடத்தணும். அந்த லைவ் முடிச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்லிக்கலாம் வீடியோவில் அப்படின்னு இருந்தேன். எதிர்பாராத விதமாக என்னுடைய பொண்ணு செல்ஃபோன் எடுத்து கீழே போட்டு டிஸ்பிளே போயிடுச்சு. அதை காலையில் கடையில் கொடுத்து சரி பண்ணிவிட்டு வரதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் அந்த தகவலை உங்கள்கிட்ட நான் காலதாமதமாக தெரிவிக்கிறேன். ஸோ அதுக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். எம்டி அவர்களுக்கு நேற்று ஏன் பெயில் கொடுக்கல அப்படின்றது ஒரு கொஷின். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு கேஸில் டிஸ்போசல் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின். எம்டி அவர்கள் கடந்த 5ஆம் தேதியிலிருந்து ஜெயிலில் இருக்கார். அதில் அவருக்கு A+ கேட்டகரி வேணும், தனியாக ஒரு ரூம் வேணும் அப்படின்றதன் அடிப்படையில் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. ஸோ அது டிஸ்போசல் ஆகுது. நிறுவனத்தின் சைடு அது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னதின் அடிப்படையில் அதுதான் டிஸ்போசல் செய்யப்பட்டிருக்கு. அதேமாதிரி எம்டி அவர்கள் பெயிலுக்காக கொடுக்கப்பட்ட அந்த பெட்டிஷனில் பெயில் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கடந்த 5ஆம் தேதியிலிருந்து நேற்று ஈவினிங் வரைக்கும், அதாவது 17ஆம் தேதி ஈவினிங் வரைக்கும் EOW எம்டி அவர்களை விசாரணை பண்ணதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னும் எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் விசாரிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்றதுனால இந்த பெயில் மறுக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அப்போ இவ்வளோ நாள் என்ன தான் விசாரித்தாங்க அப்படின்னு சொன்னால், நிறுவனம் ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை எத்தனை லட்சம் உறுப்பினர்கள் மைவி த்ரெட்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி மைவி த்ரெட்ஸ் கம்பெனிக்குள்ளார வந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2451 கோடி நிறுவனத்துக்கு உள்ளார வந்திருக்குது அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட்டில் எந்த செலவு பண்ணியிருக்காங்க அல்லது எவ்வளோ அமௌண்ட்டு உறுப்பினர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, எங்கெங்கெல்லாம் ஹப்பு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வண்டி வாங்கியிருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் என்ன செலவு, கரெக்டாக உறுப்பினர்களுக்கு அமௌண்ட் போயிருக்கா, இவங்க வரவு செலவு கரெக்டாக இருக்கா, இப்படின்றதெல்லாம் சரி பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். அதனாலே பெயில் மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 7 பேஜ் கொண்ட ஒரு ஆவணமும் வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறுவனம் சரியான முறையில் GST கட்டியிருக்காங்க, இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்காங்க, நிறுவனம் எங்கேயும் இது வரைக்கும் யாரையும் ஏமாற்றப்படலை, இவ்வளோ இன்கம் உள்ளார வந்திருக்குது. ஸோ இந்த இன்கமெல்லாம் சரியான முறையில் செலவு செய்யப்பட்டிருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக மட்டுமே இந்த பெயில் மறுக்கப்பட்டிருக்கு. அதில் இன்னொரு வார்த்தை கூட சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் கோர்ட்டு கேஸுன்னு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு குற்றவாளி அப்படின்னு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவரை வெளியில் விட்டோம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு எதிராக உள்ள அந்த சாட்சியை அவரை கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படின்றதன் அடிப்படையில் அவருக்கு பெயில் மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதும் அங்கே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த வழக்கை முதலீட்டாளர்கள் சிறப்பு நீதிமன்றத்தில் இனிமேல் இந்த வழக்கு இங்கே நடக்காது, அடுத்தது நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஏன் சார் இங்கேருந்து உச்ச நீதிமன்றம் டெல்லிக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கேஸுங்கள்லாம் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் பெரிய கேஸுங்கள்லாம் உச்ச நீதிமன்றம் போய் தான் நம்மளுக்கு உண்டான சில தீர்ப்புகள்லாம் வாங்க முடியும். இப்போ நம்மளே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் பார்த்திங்கன்னா தாலுக்காவில் ஒரு கோர்ட் இருக்கும், டிஸ்ட்ரிக்டில் ஒரு கோர்ட் இருக்கும், அதே மாதிரி தலைமை இடத்துல ஒரு கோர்ட் இருக்கும். தாலுக்காவில் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், அங்கே நீதி நமக்கு கிடைக்கலன்னா அடுத்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு போவாங்க. அங்கேயுமே எனக்கு இந்த தீர்ப்பு போதுமானதாக இல்லை, திருப்திகரமாக இல்லை அப்படின்னு சொன்னால் அடுத்தது உயர்நீதிமன்றம் சென்னைக்கு போவாங்க. அங்கேயுமே பார்த்திங்கன்னா எனக்கு அந்த தீர்ப்பில் சரியான நியாயம் கிடைக்கலன்னா அடுத்து டெல்லிக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க. ஸோ நமக்கு இந்த 4 இடத்துல எங்கே ஒரு இடத்துல நம்மளுடைய நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் 4 இடத்துல கோர்ட் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தான் இப்போ மைவி த்ரெட்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து
சென்னைக்கு மாற்றிருக்காங்க. அங்கே விசாரிச்சிருக்காங்க. அங்கே விசாரிச்சதில் நிறுவனம் யாரையும் ஏமாற்றப்படலை. இவ்வளோ அமௌண்ட் உள்ளார வந்திருக்கு. அதுக்குண்டான விசாரணைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக இதை வந்து நாங்கள் டெல்லிக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நமது வழக்கு வந்து தீர்ப்பு வழங்கப்படவே கிடையாது. விசாரணையில் இருக்குது. அது இங்கே இல்லை, நீங்கள் அடுத்த கோர்ட்டில் போய் பார்த்துங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர எம்டி குற்றம் சாட்டப்பட்டவர் பணத்தை திருடிட்டு ஓடிட்டார் அப்படின்னு எங்கேயும் இது வரைக்கும் சொல்லப்படவே கிடையாது. அந்த 7 பேஜ் கொண்ட அந்த ஆவணங்களை படித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்மையான நிலவரம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதுக்கு இடையில் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் நான் சொன்னதுபடி நடந்துச்சு பார்த்தீங்களா, அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு பல வகையான எதிர்மறையான கருத்துக்கள்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன மாதிரி இங்கே நிறுவனம் ஏமாற்றிட்டு பணத்தை சுருட்டிக்கிட்டு வெளிநாடெல்லாம் ஓடலை. அவர் வந்து நீதிமன்ற காவல்துறையினுடைய கஸ்டடியில் அரசாங்கத்திடம் தான் இருக்கார். அதனால் நம்ம யாரும் பயப்பட தேவையில்லை. நம்மளில் கூட பல நபர்கள் சொல்லலாம், நான் கூட போய் நிறுவனத்து மேலே கேஸ் கொடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம கேஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு ஆல்ரெடி நம்ம சொந்தங்கள் கேஸ் கொடுத்து அவர் உள்ளார தான் இருக்கிறார். நம்ம போய் கொடுத்தா என்ன கொடுக்க போகிறோம்? சார் எனக்கு பணம் வரல, வாங்கி கொடுங்க அப்படின்னு தான் கொடுக்க போகிறோம். பட் அதே விஷயத்தை செய்யணும் அப்படின்றதுக்காக எம்டி உள்ளாரே போயிருக்காரு. நீங்கள் என்ன கேள்வினாலும் கேளுங்க, நான் அதுக்குண்டான பதிலை சொல்லிவிட்டு நான் வெளியில் போய் நிறுவனத்தை நடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம நினைக்கிற எல்லா கேள்விகளையும் நீதிமன்றம் எம்டி அவர்களை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, காவல்துறை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் விசாரித்து நமக்கு கண்டிப்பாக முடிவு அப்படின்றது ஒன்று கட்டாயம் வரும். அதற்கு இடையில் வந்து சந்தர்ப்பவாதிகள் மாதிரி சில பேர் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்மளை நாமளே டென்ஷன் பண்ணி அடைய வேண்டவே வேண்டாம். யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். மற்றவங்க சொல்கிற மாதிரி எம்டி பணத்தில் சுருட்டிக்கிட்டு நமக்கு தெரியாமல் எங்கே இருக்கிறாருன்னே தெரியாமல் தலைமறைவாக ஆகிட்டாரா, இல்லை வெளிநாடு போயிட்டாரா? நம்ம பணம் சேஃப்டியாக தான் இருக்குது மைவி த்ரெட்ஸ் அக்கௌண்ட்டில். சரிங்களா? ஸோ அது நம்மளுக்கு வர்றதில் காலதாமதம் இருக்குது. அவர் பாதுகாப்பாக அரசாங்கத்திட்ட தான் இருக்கார். அவர் தப்பிச்செல்லாம் எங்கேயும் ஓடலை. நம்மள பல பேர் நினைக்கக்கூடிய கொஸ்டின் மாதிரி போய் நீங்கள் கம்ப்ளைண்ட்டே கொடுத்தாலையும் காவல்துறை விசாரிக்க போகிறாங்க. நம்மளுடைய நலனுக்காக தான் இப்போ கோர்ட்டு இந்த கேஸை முன்னெடுத்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விசாரணை பண்ணி கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பு வரும். அது வரைக்கும் நம்மளை நம்பினா போதுமானது. மற்றவங்க சொல்கிற எதையும் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 19ஆம் தேதி வரைக்கும் அவருடைய நீதிமன்ற காவல் முடிவடையுது. இன்றைக்கி பெயில் கொடுக்கல அப்படின்றதையும் நியூஸில் போட்டிருப்பாங்க. நியூஸில் பல செய்திகள் போட்டிருக்காங்க. அந்த நியூஸில் கூட நான் கேட்டேன், 5 ரூபா முதல் 1500 ரூபா வரை பணம் சம்பாதிக்கலாம் மைவி த்ரெட்ஸ் நிறுவனத்தில் வீடியோ பார்த்தா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவ்வளோ நாளாக ஒரு வருஷமாக மைவி த்ரெட்ஸில் பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. அந்த மைவி த்ரெட்ஸில் எவ்வளோ 5 ரூபா முதல் 1800 ரூபா அப்படின்னு கூட அவங்க சொல்லலை. 1500 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு நிறுவனத்தை அலசி ஆராய்ஞ்சு ஒரு தகவல் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம இந்த இடத்துல கண்டிப்பாக எல்லோரும் யோசனை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயந்தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எம்டியோட கடைசி வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து உள்ளார போகிறேன், நான் வெளியில் வர்றதுக்கு 1 வாரம் ஆகலாம் அல்லது ஓரிரு மாதங்கள் கூட ஆகலாம். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிட்டு வெளியில் வந்து நான் நிறுவனத்தை நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். ஆனால் நம்ம பல பேர் சொல்கிற சில எதிர்மறையான கருத்துக்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி நாளைக்கு வந்துடுவாரா, நாளான்னைக்கு வந்துடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். வந்தால் சந்தோஷம், வரலனாலேயும் அந்த சொன்ன காலத்தில் சுப்ரீம் கோர்ட்டே போனாலே நம்மளுடைய வழக்கு அங்கே என்ன தீர்ப்பு சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். அதற்கு இடையில் எந்த நபர்கள் எதை சொன்னாலே அதை நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எம்டி அவர்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. அதனால தான் ஓரிரு வாரமோ அல்லது ஓரிரு மாதங்கள் அப்படின்றத அவர் சொல்லியிருப்பார். நீங்கள் வீடியோ பார்க்காதவங்க அவர் கடைசியாக போட்ட வீடியோவை எம்டி ஃபோரம் யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் முன்னாடியே பல சட்ட வல்லுநர்கள், அவங்களுக்கும் சில வக்கீல்கள் இருப்பாங்க, சில ஆடிட்டர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் கேட்டு தான் இந்த கேஸ் இப்படி போனால் இவ்வளோ நாள் ஆகும் அல்லது சுப்ரீம் கோர்ட்டு கூட போகும் அப்படின்றதெல்லாம் அவர் மனசில் வச்சு தான் ஓரிரு மாதங்கள் ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். உன்னிப்பாக கவனித்து பார்த்தவங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம். அடுத்தது மைவி த்ரெட்ஸ் உறுப்பினர்களுக்கு பணம் வரல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வருத்தமான செயல். எனக்குமே வருத்தமான செயல் தான். ஒரு சில நபர்களுடைய மனசில் என்ன இருக்குன்னா, எம்டி 1 மாதம் 2 மாதம் பணத்தை போட்டுட்டு உள்ளார போயிருக்கலாம் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஒரு சில பேர் எம்டி வந்து என்னுடைய பணத்தை போட்டதுக்காச்சும் வெளியில் வரணும் அப்படின்னு வேறு நிறைய நபர்கள் சாமி கும்பிட்டவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ எல்லாருடைய எதிர்பார்ப்பும் மைவி த்ரெட்ஸ்லேருந்து நமக்கு வருமானம் வரணும் அப்படின்றது தான்.
அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நாளாக நாளாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய கமிட்மெண்ட்டு நம்ம தலைக்கு மேலே வெயிட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிலோ வெயிட் மாதிரி ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ அது அத்தனையும் சரி பண்ணுறதுக்கு உண்டான நபர் யாருன்னா எம்டி மட்டும்தான். ஸோ அவர் இந்த கேஸ்லேருந்து முழுமையாக வெளியில் வரணும். அதுக்கு இன்னும் 10 நாள் இல்லை 1 மாதம் ஆனால் கூட அரசாங்கமோ அல்லது கோர்ட்டோ காவல்துறையோ டைம் எடுத்துக்கிட்டோம். எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் நிறுவனத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா இந்த கட்டுப்பாடுகளுடன் நீங்கள் நிறுவனத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லணும். ஏதாவது ஒரு விமர்சனம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கணும், அது சொல்லி தான் ஆகணும். அதே மாதிரி நம்ம சார்பில் கோர்ட்டு காவல்துறை கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்லி தான் ஆகணும். அவர் அந்த மாதிரியான சூழல் தான் இப்போ இருக்கார். இதற்கு இடையில் வரக்கூடிய எந்த எதிர்மறையான விஷயங்களையும் கேட்டு நம்ம டென்ஷன் அடையவே வேண்டாம். சரிங்களா? இந்த மைவித்ரேட்ஸ் நிறுவனத்தில் நிறைய இன்கம் தரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியில் நிறைய இருக்குது. அதுக்குண்டான எல்லா அடிப்படை வேலைகளும் அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுடைய போதாத நேரம், எம்டி அவர்களுடைய போதாத நேரம், கம்பெனியுடைய போதாத நேரம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அது வெகு விரைவில் சரி செய்யப்படும். சில பிரச்சனைகள் நமக்கு வரும், 1 நாள் 2 நாளில் முடிஞ்சிடும். ஒரு சில பிரச்சனைகள் கொஞ்சம் நீண்ட நாட்கள் எடுத்துக்கும். அதுக்கு உண்டான டைமை நம்ம கொடுத்துதாகணும். மூக்கில் சளி வந்தால் 2 நாள் 3 நாள் ஊசி போட்டால் நல்லாயிரும். அதுவே நெஞ்சு சளி வந்தால் 2 வாரம் 3 வாரம் இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ மைவித்ரேட்ஸ்க்கு வந்திருக்கிற பிரச்சனை கொஞ்சம் பெருசாக இருக்குது. நல்லதே நினைப்போம், கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். அதே போல் மைவித்ரேட்ஸ் உறுப்பினர்கள் கேப்ஸை அடிக்கலாமா வேண்டாமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. நம்ம வேலையை நீங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருக்குங்க. நம்ம கேப்ஸை அடிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கேப்ஸ் அடிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் செலவு பண்ணுவோம். அந்த 2 மணி நேரத்தை விட அதிகமான நேரம் நம்ம யார் என்ன வீடியோ போட்டிருக்காங்க, தப்பாக போட்டிருக்காங்களா, எம்டிக்கு பெயில் கிடச்சிச்சா கிடைக்கலையா, இல்லை சொந்தங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணிக்கிட்டு அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்காத, உங்கள் வேலை என்ன, டெய்லியும் கேப்ஸ் அடிக்கிறீங்க, அமௌண்ட் ஆட் ஆகுதா, அடிங்க. நமக்கு உண்டான அமௌண்ட் அது அப்படின்னா கட்டாயம் நம்ம அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக வரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் ரெகுலராக நீங்கள் செய்யக்கூடிய வேலையை யாருக்காகவும் எதுக்காகவும் நிறுத்தாதீங்க. அது நம்மளுடைய ரெகுலர் ஒர்க். அது நீங்கள் தாராளமாக டெய்லியும் கேப்ஸ் அடித்து உங்களுடைய வேலெட்டில் உங்கள் அமௌண்ட்டை ஆட் பண்ணிகிட்டு இருங்க. அதனால் கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். நல்லது கெட்டதெல்லாம் ஆராய்ஞ்சு கண்டிப்பாக நமக்கு உண்டான தீர்ப்பு வரும். அது நல்ல நிறுவனமா கெட்ட நிறுவனமா, எம்டி ஏமாற்றிட்டாரா ஏமாத்தலையா, நம்மளுக்கு அமௌண்ட்டு வருமா வராதா அப்படின்ற எல்லா விளக்கங்களையும் நேற்று வந்த அதே ஆவணங்கள் போல் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். அதை தெரியும் வரை நீங்கள் உங்களை மட்டும்தான் நம்பணும். வேறு யார் சொல்கிறத நீங்கள் நம்பவே கூடாது. படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடியன் வந்து அழுதுகிட்டு இருப்பான், ஆனால் நாம் சிரிச்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா அது அவனுக்கு தொழில், நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக போயிருக்கோம். அந்த மாதிரி இப்போ மைவித்ரேட்ஸ் உறுப்பினர்கள் நாம் சங்கடப்பட்டு வருத்தமான சூழலில் இருக்கும்போது நம்மளுடைய சொந்தங்கள் நம்மளை பார்த்து சிரிக்கலாம், சிரிச்சிட்டு போட்டோம். மைவித்ரேட்ஸை பற்றி பேசுகிறதுனால தான் அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறை இப்போ நிறைய மாறி இருக்குது எதிரே பேசுகிறவங்களுக்கு. அதே மாதிரி நம்மளை பார்த்து சிரிக்கிறதுல அவங்க சந்தோஷப்படுறாங்களா, சந்தோஷப்பட்டுட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தீமைக்கும் நன்மை செய் அப்படின்றது நிறுவனத்தினுடைய கோட்பாடு. அதனால் நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் பொறுமை மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. நமக்குள்ளே 1008 கஷ்டங்கள் இருக்குது, கஷ்டங்கள் இல்லாத மனிதர்களே கிடையாது. நான் மைவித்ரேட்ஸில் கடன் வாங்கி போட்டேன், லோன் வாங்கி போட்டேன், வட்டிக்கு வாங்கி போட்டேன் அப்படின்ற எல்லா கஷ்டமும் புரியுது. எனக்குள்ளாரையும் அந்த மாதிரியான பிரச்சனைகளை நிறையவே இருக்குது. ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் எம்டி அவர்கள் வெளியில் வந்து நமக்குண்டான ஒரு தீர்வை கொடுக்க முடியும். நம்ம வந்து இப்போ பணம் வராதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன நடந்துட போகுது, இல்லை பணம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறதுனால நாளைக்கு நம்மளுக்கு வந்துடுமா, வராது. நம்மளுடைய எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கட்டும். என் கம்பெனி எனக்கு திரும்ப வருங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருங்க. நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் கண்டிப்பாக விரைவில் தீர்ப்பதற்குண்டான ஒரு நல்ல சூழல் கட்டாயம் வரும். அதை விட்டுட்டு நம்ம மற்றவங்க சொல்கிற மாதிரி நம்ம குரூப்புக்குள்ளே நாமளே பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு உன்னை நம்பி தான் நான் ஜாயின் பண்ணேன், அவனை நம்பி தான் நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு நம்ம பேசுகிறதுனால மன வருத்தங்கள் தான் வருமே தவிர அதுக்குண்டான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா வழக்கில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, வழக்கு எங்கே இருக்குது, அதில் என்ன தீர்ப்பு வரும்னு நமக்கு யாருக்காச்சும் தெரியுமா? கண்டிப்பாக தெரியவே தெரியாது. விசாரணை முடிஞ்சு நம்மளுக்கு ஒரு அறிக்கையாக வந்தால் மட்டும்தான் தெரியும். அதுக்கு இடையில் நம்ம பணம் வருமா வராதா இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறதுனால நமக்கு தான் சில தேவையில்லாத டென்ஷன் பிபி எல்லாம் ஏறும். அதெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு எப்பயும் செய்கிற நீங்கள் மைவித்ரேட்ஸ் ஒர்க்கை பண்ணிக்கிட்டு எப்பவும் போல் ஒர்க்குக்கு நிறைய நபர்கள் போய்கிட்டு இருப்பீங்க. அதையும் பண்ணிக்கிட்டு என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத நீங்கள் டெய்லியும் வாட்ச் பண்ணால் போதுமானது. அடுத்தடுத்த தகவல் என்ன வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு ஆரம்பம் வந்துருச்சு, ஒரு முடிவுன்றது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு தான் ஆகணும்.
முடிவே நம்மளுக்கு தெரியாதா, அதுவா இதுவா அப்படின்றத நம்ம இடையில பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எந்த விதமான பலன்களும் நம்மளுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. எம்டி அவர்கள் வெளியே வந்து தான் நமக்கு உண்டான எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லணும், சொல்லியே ஆகணும். அதனால் நமக்குள்ளே இருக்கிற இந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது, மிகப்பெரிய கஷ்டங்கள் தான். ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இருக்கலாம். பொறுக்க முடியலன்னா அப்புறம் நம்மளை சேர்த்து விட்டவங்களையோ அல்லது மாமா மச்சான் யார் நம்மளை ஜாயின் பண்ணிவிட அவங்ககிட்ட நம்ம சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம தான் சரி செய்யணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பண இழப்பு அபாயம் ஏற்பட்டு ஆன்லைன் ரம்மி, ட்ரீம்11 விளையாட்டு அந்த மாதிரிலாம் அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டு அவங்க மறுபடியும் அதை நடத்தணும் அப்படின்றதுக்காக உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் அப்படியெல்லாம் போயிட்டு மனு கொடுத்து அதில் சில தீர்ப்புகளெல்லாம் வாங்கி சில விதிமுறைகளுடன் இந்த ஆன்லைன் ரம்மி, ட்ரீம்11லாம் அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அதெல்லாம் நடைமுறையில் தான் இருக்குது. அந்த மாதிரி நம்மளுடைய மைவி த்ரேட்ஸ் சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் இந்த மாதிரியான சில விதிமுறைகள் கொண்டு நடத்துவதற்கு கட்டாயம் அனுமதி கிடைக்கும் அப்படின்றதில் எந்த வகையான மாற்று கருத்தும் கிடையாது. என்ன தீர்ப்பு வருது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தேவையற்ற பேச்சுக்களையும் தேவையற்ற எதிர்மறையாக வரக்கூடிய விமர்சனங்களையும் தவிர்ப்பது நமக்கு நல்லது அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்து ஒரு மைவி த்ரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.